இந்தியா. எல்லாருக்கும் தெரியும் உங்களுடைய ரீசன்ட் ஃபார்ம். பட் இருந்தாலும் சொல்லியே ஆகணும். விளையாடிய 5 சீரீஸ்லயுமே கடைசியா அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அதாவது 2024 T20 வேர்ல்டு கப்புக்கு அப்புறமா 5 சீரீஸ் விளையாடிருக்காங்க. அதுல 2 ஹோம் சீரீஸ், 3 அவே சீரீஸ். அதுல 5யுமே இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. எஸ், 2024 T20 வேர்ல்டு கப்பை வெற்றி பெற்று அமெரிக்கால இருந்து திரும்ப வந்த இந்தியா ஸ்ரீலங்காக்கு அகைன்ஸ்டாவும் ஜிம்பாப்வே அகைன்ஸ்டாவும் விளையாடினாங்க. ஃபர்ஸ்ட் ஜிம்பாப்வேக்கு போனாங்க. அதுல போய் இந்தியா 4-1 அப்படின்னு ஜெயிச்சது. அதுல முதல் மேட்சை தோத்து போனாங்க. T20 வேர்ல்டு கப் அடிச்சுட்டு வந்த ஒரு டீம் தோக்கடிச்சிட்டாங்கப்பா ஜிம்பாப்வே, என்னடா நடக்குது அப்படின்னு எல்லாரும் வாய போல அந்த டைம் அது. ஆனா மிச்சக்கிற 4 மேட்சையும் ஜெயிச்சு 4-1 அப்படின்னு அந்த 5 மேட்ச் T20 இன்டர்நேஷனல் சீரீஸை இந்தியா ஜெயிச்சுது. அதுக்கு அடுத்துதான் இந்தியா போனது ஸ்ரீலங்காக்கு. ஸ்ரீலங்காக்கு போனப்ப அங்க 3 மேட்ச் விளையாடினாங்க, 3யுமே ஜெயிச்சாங்க. நெக்ஸ்ட் இந்தியாவுக்கு ஒரு ஹோம் சீரீஸ் வருது. இந்தியால வச்சு பங்களாதேஷோட ஒரு T20 சீரீஸ், அதையும் 3-0 ஜெயிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போச்சு. அங்க போய் 3-1 அப்படின்னு இந்தியா ஜெயிச்சது. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஹோம் சீரீஸ், அதுதான் இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா, அதுல 4-1 ஜெயிச்சது. சோ நீங்க மொத்தமா கணக்கு போட்டீங்கன்னா 5 சீரீஸை சேர்த்து 20 மேட்ச் விளையாடின இந்தியா அதுல 17 மேட்ச் ஜெயிச்சு 3 மேட்ச் தான் தோத்து போயிருக்குது. ஒன்னு ஜிம்பாப்வேக்கு அகைன்ஸ்டா, ஒன்னு சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டா, ஒன்னு இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா. இந்த 3 தாண்டி 17மே வெற்றி. சோ 17 மேட்ச் வெற்றி, 5 பேக் டு பேக் சீரீஸ் வெற்றி, 5 அவுட் ஆஃப் 5 5 சீரீஸ் ஜெயிச்சிருக்காங்க T20 வேர்ல்டு கப் இந்தியா. இதுதான் இந்தியாவுடைய ஃபார்ம்.